ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடும் தொகுதி எது? ராசி அரசியலால் பரபரப்பு. கந்தூரி விழாவில் சந்தனக்கூடு ஊர்வலம், திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. தேர்தல் புகார்களுக்கு இலவச தொலைபேசி எண், தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல். புதுச்சேரியில் தொடரும் ஆன்லைன் மோசடி, சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்று புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்பது தெரியாததே தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் சூடு பிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் எனவும், முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாக இருப்பதற்கு பின்னால் ஒரு ராசி கதையும் இருக்கிறது என்று என்ஆர் காங்கிரசார் கூறுகின்றனர். அதில் எந்த தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் சிஎம் ஆகிவிடுவார் எனவும், ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் ஆட்சியை இழந்து விடுவார் என்றும், அந்த ராசிதான் அவருக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்கிறது எனவும், கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி கதிர்காமம், இந்திரா நகர் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டார் என்றும், அந்த 2 தொகுதிகளிலும் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் 15 எம்எல்ஏக்கள் ஒரு சுயேட்சை ஆதரவுடன் முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் ஆனார் என்றும், அடுத்து 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் இந்திரா நகர் தொகுதியில் மட்டுமே முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிட்டதாகவும், அந்த தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தோல்வி அடைந்து ஆட்சியை பறிகொடுத்தது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் 2021ஆம் ஆண்டு தட்டாஞ்சாவடி, ஏனம் என 2 சட்டசபை தொகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிட்டதாகவும், அதில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றியும், ஏனம் தொகுதியில் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியும் அடைந்தார் எனவும், ஆனால் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட ராசியில் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சியை நடத்தி வருகின்றார் என்றும், எனவே இந்த முறையும் 2 தொகுதிகளில் முதலமைச்சர் போட்டியிட விரும்புகின்றார் என்றும், ஆனால் அந்த 2 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்று இன்னும் அவர் முடிவு செய்யவில்லை என்றும், ஆன்மீகவாதியான ரங்கசாமி எதையும் நல்ல நேரம் பார்த்துதான் செய்வார் என்றும், குறிப்பாக அப்பா பைத்தியசாமியிடம் குலுக்கல் சீட்டு போட்டு உத்தரவு வாங்கிய பின்புதான் போட்டியிடும் தொகுதியை முடிவு செய்வார் என்றும், அதற்கான நல்ல நேரம் இன்னும் கனியவில்லை எனவும், அதனால்தான் தேர்தல் பணிகள் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இன்னும் தொடங்கவில்லை என்று என்ஆர் காங்கிரசார் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதிதோறும் நடமாடும் வாகனத்தால் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் வருகை விகிதத்தை அதிகரிக்கவும், முதல் வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் செயல்முறை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இதற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர காட்சிப்படுத்துதல், நடமாடும் வாகனம் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் புதுச்சேரி, காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்திலும் மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த மையங்கள் இந்திய தேர்தல் ஆணையர் தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை செயல்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு ஒரு நடமாடும் காட்சிப்படுத்துதல் வாகனம் தினம்தோறும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றும், தேர்தல் தொடர்பான எந்தவொரு சந்தேகங்களுக்கும் பொதுமக்கள் 1950 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். ஏடிஎம் கார்டை புதுப்பிப்பதாக கூறி பெண்ணிடம் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரி கோபாலன் கடை பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் செல்போன் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதில் மறுமுனையில் பேசிய நபர் தன்னை ஒரு வங்கி அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டுள்ளார். பெண்ணிடம் ஏடிஎம் கார்டை புதுப்பிக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதனை உண்மை என நம்பியவர் அவரது தனிப்பட்ட வங்கி விவரங்களை தெரிவித்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 17,599 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் அரியூர் பகுதியைச் சேர்ந்தவரிடம் 6,895 வெள்ளியனூர் பகுதியைச் சேர்ந்தவரிடம் 9,278 ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்தவரிடம் 800 ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 4 பேரிடம் 34,522 ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மஸ்தான் சாஹிப் தர்கா கந்தூரி விழாவில் சந்தனக்கூடு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள மஸ்தான் சாஹிப் தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான 203வது கந்தூரி விழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கண்ணாடி ரதங்கள், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதங்களுடன் பல்லக்கில் கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கொடியேற்றப்பட்டது. விழா நாட்களில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் தர்காவில் இருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் நகர பகுதியின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று அதிகாலையில் தர்காவிற்கு வந்தடைந்தது. அப்பொழுது சந்தனம் பூசும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவை முன்னிட்டு போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் மேற்பார்வையில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விடுமுறை நாளை ஒட்டி புதுச்சேரியில் சண்டே மார்க்கெட், கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அதன்படி புதுச்சேரியில் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்தனர். இதனால் கடற்கரை சாலை, பாண்டி மெரினா, பாரதி பூங்கா, நோனாங்குப்பம், படகு குழாம், மணக்குள் விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், அரசு அருங்காட்சியகம் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அலைமோதியது. ஒயிட் டவுன் பகுதிகளில் வெளி மாநில பெண்கள் நாகரிக உடையணிந்து ஒய்யாரமாக வலம் வந்ததை காண முடிந்தது. அவர்கள் அங்குள்ள கட்டிடங்களில் வரைந்திருந்த ஓவியங்கள் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் சண்டே மார்க்கெட் செயல்படும் காந்தி வீதியில் சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வியாபாரிகளிடம் பேரம் பேசி வாங்கி சென்றனர். 8ஆம் தேதி மாலை சுற்றுலா பயணிகள் தங்களது ஊர்களுக்கு திரும்பி சென்றனர். இதனால் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மேலும் ஒரு சில சுற்றுலா பயணிகள் பேருந்து மற்றும் ரயில் நிலையத்தில் சென்றதால் அங்கும் கூட்டம் அலைமோதியது. கூட்டணிக்குள் உரசல் ஏற்பட்டுள்ளதால் காங்கிரஸ் கட்சியினர் டெல்லி செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் யார் தலைமை வகிப்பது என மோதல் நிலவி வருகின்றது. இந்நிலையில் இரு கட்சிகளும் தங்கள் தலைமையில் தான் தேர்தலை சந்திக்க இருப்பதாக கூறி வருகின்றனர். அதோடு மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் 20 தொகுதிகளில் போட்டியிடுவோம் என காங்கிரஸ் கட்சியினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கட்சி தலைமை அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா ஆகியோர் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசியுள்ளனர். இது காங்கிரசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தன்னிச்சையான செயல்பாடு குறித்து காங்கிரஸ் தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை சந்திக்க புதுச்சேரி மாநில காங்கிரசார் வருகின்ற 17ஆம் தேதி டெல்லி செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதற்காக தலைமையிடம் அனுமதி கோரியுள்ளனர். மேலும் அனுமதி கிடைத்தவுடன் புதுச்சேரி காங்கிரசார் டெல்லி செல்வார்கள் என தெரியவந்துள்ளது. நகராட்சி பகுதிகளில் குப்பை சேகரிப்பவர்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டுள்ளது. உழவர்கரை மற்றும் புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகள், பொது இடங்களில் மற்றும் குப்பை கிடங்குகளில் உள்ள மறுசுழற்சிக்கு உகந்த கழிவுகளை சேகரிப்பவர்களை கண்டறிந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் முறைசாரா குப்பை சேகரிப்பவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கழிவுகளை சேகரித்துக் கொண்டு செல்வதற்கு மின்சார தொட்டி ஆட்டோ வழங்குமாறு டெல்லியை சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் பேரில் அந்த நிறுவனம் சார்பில் 12 மின்சார ஆட்டோக்கள் நகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கு காவல்
காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ருதி தலைமை தாங்கினார். நகராட்சி ஆணையர்கள் சுரேஷ்ராஜ், பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்பொழுது தனியார் நிறுவனம் முறைசாரா குப்பை சேகரிப்பவர்களுக்கு 12 மின்சார ஆட்டோக்களை வழங்கியது. கஞ்சா வழக்கில் காலாப்பட்டு சிறையில் உள்ள ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. புதுச்சேரி உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். ரவுடியான இவர் மீது கொலை, திருட்டு, அடிதடி, கஞ்சா கடத்தல், போக்சோ உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. கடந்த மாதம் கஞ்சா வழக்கு தொடர்பாக முருகனை மங்கலம் காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு புதுச்சேரி மேற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் பரிந்துரை செய்துள்ளார். அதன் பேரில் முருகனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யும்படி காவல் கண்காணிப்பாளருக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து காலாப்பட்டு சிறையில் உள்ள முருகன் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. இது தொடர்பான ஆட்சியரின் உத்தரவு நகல் காலாப்பட்டு மத்திய சிறையில் இருக்கும் அவருக்கு சிறை அலுவலர்கள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட முதியோர் உதவித்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த உதவித்தொகை 2000 ரூபாய், 3000 ரூபாய் மற்றும் 3500 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 1,61,616 பயனாளிகளுக்கான உயர்த்தப்பட்ட உதவித்தொகையை அவர்களது வங்கிக் கணக்கில் பிப்ரவரி 7ஆம் தேதி தினம் வரவு வைக்கப்பட்டதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,560 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.